நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்திலே பிரச்சாரத்தின் இறுதி நாளான இன்று மிகப்பெரிய இருசக்கர வாகன பேரணியானது மத்திய சென்னையில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலுமே தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நடைபெற உள்ளது. மக்கள் மத்தியிலே கடந்த 21 நாட்களாக மிக அமோகமான வெற்றி வரவேற்பு என்று சொல்லும் அளவுக்கு ஒரு பெரிய ஏக்கம், ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு 33 மாதமாக தமிழகத்தில் நடந்த இந்த படு மோசமான ஆட்சியை மக்கள் வெறுத்து ஒரு மாற்றத்துக்காக வாக்களிக்க தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே இந்த கடைசி நாள் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்பாக அமரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் சமாதியிலும் செல்வி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் சமாதியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சகோதர சகோதரிகள் அனைவருடனும் சேர்ந்து இணைந்து வந்து பேரணியாக வந்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று தற்போது இந்த இருசக்கர வாகன பேரணியை துவங்க உள்ளோம். தேர்தல் முன்னிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட லெகசியை அவங்களுக்கு தலைவர்களே இல்லை, அதனாலதான் எங்களுடைய தலைவர்களுக்கு மாலை செலுத்துறாங்க, மரியாதை செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக குற்றச்சாட்டு இருக்காங்க. அது குறித்து அதிமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ அதிமுக மட்டும் சொந்தமானவர்கள் கிடையாது. தமிழக மக்கள் மிகவும் விரும்பிய இரும்பெரு தலைவர்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்று இந்த சமாதிக்கு நாங்கள் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அவர்களோட தலைவர்களை மறந்தாலும் கூட தமிழக மக்கள் மனதிலே ஒரு சிறந்த இடம் பிடித்த, குறிப்பாக பாரதத்தின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிகவும் மதிக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்னை சென்ட்ரல் இருந்த டாக்டர் எம்ஜிஆர் ரயில் நிலையம் என்று பெயர் மாற்றியவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். பல்லடம் வந்தபோது கூட செல்வி ஜெயலலிதா அவர்களின் புகழை பற்றி பேசியவர். திரு எம்ஜிஆர் ஆகட்டும், செல்வி ஜெயலலிதா ஆகட்டும், அன்றைய காலகட்டத்திலே தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் கூறிய ஒரே வார்த்தை தீய சக்தி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று கூறியவர்கள். ஆனால் அன்று இருந்த அதிமுக இன்று கிடையாது. இன்று உள்ள அதிமுக நாங்கெல்லாம் பங்காளிங்கன்னு பெருமையா பேசிக்கிட்டு நாங்களும் அடிச்சுப்போம் கட்டிப்போம் என்று சொல்லக்கூடிய அதிமுகவாக மாறி உள்ளது மிக மனவேதனைக்குரிய விஷயம்தான். அது அவர்களுக்கு, நமக்கு இல்ல. இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கக்கூடிய அமமுக ஆகட்டும், இல்ல அதிமுக மீட்பு குழு ஆகட்டும், இவர்கள் அனைவருமே திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடுதான் வெளியே இருந்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை போட்டியிட்டு திமுகவை மிகவும் எதிர்த்து போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்திலே நாங்கள் இன்றைய தினம் அரசியலுக்கு மீண்டும் கூறுகிறேன், அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்று ஆசி பெற வந்திருக்கிறோம். இல்லை, அரசியல் செய்ய நாங்கள் விரும்பவில்லை. அரசியலுக்கு அப்பாற்பட்டு மிகப்பெரிய மரியாதையை தனிப்பட்ட முறையிலே செல்வி ஜெயலலிதா மீது கொண்டவர் நரேந்திர மோடி அவர்கள். திரும்ப திரும்ப தமிழகம் வரும்போதெல்லாம் அவர்களின் பெருமையை பற்றி பேசியவர், அவர்கள் நட்பை பற்றி உயர்வாக பேசியவர். எல்லாத்தையுமே நம்ம பாலிடிக்ஸா எடுத்துக்க முடியாது, பாலிடிக்ஸா பார்க்க முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், திமுகவை இன்னைக்கு தீய சக்தின்னு கூறியவர்கள் இன்றுதான் அதிமுக இப்படி மாறி பங்காளி பாசம் சுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்கேயுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை எதிர்த்துலாம் இன்னைக்கு பெரிய பேசுறது கிடையாது. பிஜேபி எதிர்த்து தான் பேசுறாங்க. இந்த இரு கட்சிகளுமே எதிர்க்கக்கூடிய ஒரே இயக்கம் பாஜக மட்டும்தான். அது பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சியை, குறிப்பாக தமிழகத்தில் மக்கள் மனதில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை தெளிவாக உணர்த்தக்கூடிய விஷயம். ஒரு மிகப்பெரிய பயத்தை இந்த இரு கட்சிகளுக்குமே ஏற்படுத்தியுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது. இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய மோடி அலைன்னு கூட கூற முடியாது, மோடி சுனாமியாக மாறி தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. இந்த ரிசல்ட், இந்த உண்மை ஜூன் 4ஆம் தேதி எதிர்கட்சிகளுக்கு தெளிவுபடுத்துவோம் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம். அந்த கட்சியோட கோர் லீடர்ஸ் அம்மாவும் எம்ஜிஆர் இருக்கும்போது அவங்களோட எலெக்ஷனுக்கு வரும்போது அவங்களே பார்க்கல, நீங்க பாக்குறீங்க. நான் தான் சொல்லிட்டேன்,
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பகுதியிலெல்லாம் வேட்பாளர் நிறுத்தியிருந்தா கூட அவர்கள் எங்கள் தலைவர் என்று கூறக்கூடிய தலைவர்களை மறந்து விட்டார்கள். நான் ஒரு சாமானியனாக, நான் வேட்பாளரெல்லாம் வரல, நான் ஒரு சாமானியனாக இங்க வந்து திமுகவை எதிர்த்த தலைவர்களுக்கு மரியாதையை செலுத்தி ஆசி பெற வந்துள்ளேன். அதே எதிர்ப்பை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்றைய தினத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் வாயிலாக, தேசிய ஜனநாயக கூட்டணி வாயிலாக அன்று அவர்கள் கொடுத்த எதிர்ப்பினை தமிழகத்திலே கொடுத்துக் கொண்டு வருகிறோம். நரேந்திர மோடி அவர்களின் நல்லாசியுடன் இந்த மோடி கேரண்டி, அந்த கேரண்டி கார்டு, அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய இந்த மேனிபெஸ்டோ, தேர்தல் வாக்குறுதிகள், இதையெல்லாம் முன்னிலைப்படுத்தி மக்களை சந்தித்துக் கொண்டு வருகிறோம். யார் மறந்தாங்க என்பது எங்களோட கவலை கிடையாது. நாங்க மனசுல வைத்துக் கொண்டிருக்கிறோம், மரியாதை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மரியாதையை தற்போது வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறோம். சென்னையில் மகளிருக்கு இலவச ஷேர் ஆட்டோ வழங்கப்படும் வாக்குறுதி செய்தித்தாள படித்து அது சாத்தியமா? எதுல படிச்சீங்க? செய்தித்தாள யார் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க? பிஜேபி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. வழங்கப்படும் நான் அந்த வாக்குறுதி தென்சென்னையில் உள்ள வாக்குறுதிகளை பத்தி எனக்கு நான் மத்திய சென்னையோட வேட்பாளருங்க. ஆனா மத்திய சென்னை சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியும்.